இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு ஒரு முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறேன். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற அளவுக்கு இவருக்கு என்ன யோகியம் இருக்கு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா எனக்கு அந்த யோகியம் கிடையாது. ஆனா எங்க குருசாமி மார்கள் சொன்னது ஏன்னா அந்த காலத்து குருசாமிக்கு வேறு, இந்த காலத்து குருசாமிக்கு வேறு. இந்த இந்த டைம்ல 3 வருஷம் போனாலே குருசாமின்றாங்க. இல்ல 3 வருஷம் போனா குருசாமி. யாராவது குருசாமி தப்பா விஷயம் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங். இன்னைக்கு 3 வருஷம் போனா நிறைய குருசாமி எனக்கு தெரியும். இன்னைக்கு 3 வருஷம் போனா குருசாமின்றான். நம்பியார் சாமி சொன்னார் குருசாமி என்ன தெரியுமா உனக்கு? நம்ம என்ன நினைக்கிறோம், முதல் வாட்டி போனா கன்னிசாமி. கரெக்டா? எல்லா சாமிகளும் அக்செப்ட் பண்றீங்களா? கேட்கறது இல்ல. முதல் வாட்டி போனா கன்னிசாமி. ரைட்டா? இதுல இப்ப புது பேர் வச்சுக்கிறாங்க. 1வது வாட்டி போனா கன்னிசாமி, 2வது வாட்டி போனா பல்லவ சாமியா, 3வது வாட்டி போனா மணிகண்ட சாமியா, 4வது வாட்டி போனா அந்த சாமி இந்த சாமி, 18 வாட்டி போனா குருசாமி. அதான கணக்கு இப்ப பார்க்கறது. நம்பியார் சாமி சொன்னாரு அது இல்ல. அப்ப குருசாமிக்கு என்ன குவாலிபிகேஷன்? முதல் வாட்டி போறல அதுல இருந்து 18 வருஷம் போகணும் கண்டினியூஸா. அப்பதான் நீ கன்னிசாமி. எப்படி எம்பிபிஎஸ் 4 வருஷம் படிச்சு அதுக்கப்புறம் எம்எஸ் 2 வருஷம் படிச்சாதான் நீ உண்மையான டாக்டரோ, அத மாதிரி முதல் 18 வருஷம் போனாதான் நீ கன்னிசாமி. இத மாதிரி 18 வருஷம் போகணும். 18 வாட்டி 18 × 18 அதுதான் குருசாமி கணக்கு. நான் பார்த்தேன் 18 × 18 வருஷம் சாமி அவசரம் உயிரோட இருப்பான் தெரியுது. அப்ப ஐயப்பன் குருசாமி. கணக்கு புரியல. 18 × 18. ஆனா அப்புறம் கேட்டா குருசாமிக்கு அப்போ பொய்யா சாமி இல்ல. ஆமாக்கா குருசாமி. சாமி என்ன சாமி இப்படி சொல்ற அப்படி சொல்ற, நான் எதுதான் புரிஞ்சுக்கிறது? நல்லா கேட்கிறேன். 18 வாட்டி யாரும் 18 × 18 வருஷம் யாராலையும் போக முடியாது. 356 வயசு யாரும் உயிரோடு இருக்குது இருக்க முடியாது. அப்படி ஐயப்பன் குருசாமி. சரி, ஐயப்பன் ஏன் இந்த குருசாமிக்கு இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்தான் அப்படின்னு சொன்னான். ஐயப்பனே குரு வழியாதான் சபரிமலைக்கு போனோம் வந்தான். ஐயப்பனே குரு மூலமாக, அதாவது அகஸ்தியர், பரசுராமர், நாரதர் இவங்கெல்லாம் சொல்லிதான் ஐயப்பனை சபரிமலைக்கு வந்தது. ஐயப்பன் துளசி மாலை போட்டுட்டு சபரிமலைக்கு வந்தார். ஐயப்பன் இருமுடி எடுத்தது சபரிமலைக்கு வந்தார். சரி சார், ஐயப்பன் விரத முறையில யார் சார் ரூம் போட்டு உட்காந்து எழுதுறது? எந்த குருசாமி உட்காந்து எழுதலாம்? 48 நாள் விரதம் இருக்கணும் சார், ஏற்படுதான் 48 நாள் விவசாயம் 4 விஷயம் சாப்பிட சாரி சார் எல்லாம் முடியுது. வராத அதுக்குன்னு ஒரு புரிதல். இந்த ஐயப்பனுடைய விரத முறைகள் யார் சொல்றது தெரியுமா? பாகவதத்துல இந்த 18 புராணத்துல ஒரு புராணம் சாஸ்தா புராணம்னே ஒன்று இருக்கு. நீங்க தெரியாதவங்க செக் பண்ணிக்கலாம். அங்க போய் சொல்லிட்டு போக முடியாது. இன்னைக்கு சோசியல் மீடியாவை தந்தா அப்படி தட்டினா எல்லாம் வருது. 18 புராணத்துல ஒரு புராணம் பாகவத புராணத்துல, அந்த பாகவத புராணத்துல பூதநாத உபாக்கியானம் சாஸ்தாவோட தனி வரலாறு அதுல இருக்கு. அதுல ஒரு போர்ஷன் இருக்கு. என்ன போர்ஷன் தெரியுமா? சபரி யாத்திரை விதிமுறைகள்னு ஒன்று இருக்கு. சந்தேகத்திலவா கூகுள்ல போய் செக் பண்ணலாம். சபரி யாத்திரை விதிகள்னு விரத முறைகள்னு இருக்கு. இந்த விரத முறையை யாரெல்லாம் சொன்னார்னா ஐயப்பன் அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணார். சத்தியங்கிறது இதுல ஏதோ போய் சொல்லிட்டு போறேன். ஐயப்பன் சொல்றார், எனக்கு 42 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து வரணும். இதுல நிறைய பேர் குழப்பம். 41 நாளா 42 நாளா 48 நாளா நீ எவ்வளவு நாள் விடாது? 48 நாள் விரதம் இருந்தா ஒன்றும் குடி மொழிக்க கூடாது. என்ன 42 நாள் ஒரு 6 நாள் எக்ஸ்ட்ரா இருந்தா தப்பா? ஒன்றும் கிடையாது சார். ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்த உடனே ஐயப்பன் படத்தை பேக் பண்ணி அது ஏதோ ஒரு தீண்டத்தக்காத பொருள் மாதிரி ஐயப்பன் படத்தை சுத்தி கவர் போட்டு மாலையை கேட்டுட்டு மாலையை ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு தூக்கி எங்க வைக்கிறது? தாழ்வு மேல போட்டுருவாங்க. எல்லா வீட்லையும் நடந்து நினைக்கிறேன். கேட்டா சொல்லுவான், இல்லை சார் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் முன்ன பின்னே
நினைச்சு சொல்லுவாங்க. நேச்சுரல் நான் கொஞ்சம் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவேன் சார். அப்போ ஐயப்பன் போட்டோ எடுக்கிறீங்களா சார்? நம்பியா சார் திரும்பி கேட்டாங்க. அப்போ நீ நான் வெஜிடேரியன் சாப்பிட்றேன்னு ஐயப்பனுக்கு தெரியாதான்னு கேட்டேன். நீ ஐயப்பன் தூக்கி மேலே வச்சுட்டா கீழே சாப்பிடலாம். அப்போ யோ ஐயப்பன் போட்டோ எடுத்து பூஜை இருக்க வேடா அப்படின்னா நம்பியா சார். அப்போ ஐயப்பன் வீட்டில் இருந்தால் அவனுக்கு கல்ல கவசம் மாதிரி கல்லனுக்கு எப்படி ஒரு கவசம் இருந்ததோ அந்த மாதிரி ஐயப்பனோட போட்டோ வீட்டில் இருந்தாலே உன் வீட்டுக்கு செக்யூரிட்டி. இதோட என்ன சார் சிசிடிவி கேமராவா நீ 1000 வச்சுக்கோ சார். எங்க ஐயப்பன் போட்டோ ஒன்றுமே முதலாவது உபாக்கியான இடத்துல சொல்லிருக்காரு. அந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் ஐயப்பன் படிப்பாங்க. சுவாமியே அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஐயப்பன் படிப்பாங்க. நீ சாமியே சொல்லும் போது சமயப்பா ரிப்ளை கொடுத்தே கையப்படுவான். என்னடா அவருக்கு கேட்பான். அத மாதிரி அவர் தெய்வம் சார். நான் கேட்டதையும் கொடுத்துருக்கான், நான் கேட்காத நிறைய கொடுத்துருக்கேன். சத்தியமா நீங்க என்னோட லைஃப் தான். நான் வந்து ஒரு காலத்தில் எங்கள் அபிஷேகம் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருந்தேன். நான் என்ன ஏன்னா நம்மளோட பழைய வாழ்க்கையை நினைச்சாதான் நம்ம இப்போ நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். நான் ஒரு காலத்தில் அபிஷேக் ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்கள் ஐஸ்வர்யா ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் கடன் வாங்கி கட்டிருக்கேன். அதுவும் லாஸ்ட் டேட்டு தான் கட்டுவேன். அதுவும் அப்படி சொல்லுவான், ஐஸ்வர்யாவது தைரியமாக போகும் ஸ்கூலுக்கு. இவருக்கா பாருங்க ரொம்ப மாசம் சின்ன வயசுலேருந்தே அப்பா நாளைக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கேட்பாங்கப்பா, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ப்பா, நாளைக்கு நான் லீவ் போடுவேன். அவர் எடுத்து நைட் யாருக்காவது ஒருத்தர் போய் சார் நாளைக்கு பையன் ஃபீஸ் கட்ட சார் 2000 கொடுங்க சார். சார் வாங்கியிருக்காங்க சார், நான் போய் சொல்லலை. நான் ஐயப்பன் இன்னைக்கு என்னால் ஐயப்பனை பற்றி இவ்வளோ பேசுறதுக்கு என்ன யோகிதை இருக்கு சார். நான் அப்படிலாம் இருக்கேன். இன்னைக்கு வழக்கம் ஃபுல்லாக வீரமணி ராஜுவை தெரியும் அப்படின்னா நான் செலிபிரிட்டியோ சீனிவாசனாரோ டிவிஸ்னாரோ கிடையாது. இந்த ஐயப்பன் பாட்டு பாடுறதுனால கிடைச்ச மரியாதை தான் இந்த மரியாதை. என்ன எப்படி சார் இந்த மாதிரி ஒரு கூட்டம் இங்கே வருமா யோசிச்சு மாமா சொன்னாங்க. எங்கள் மாமா இருக்கிறாங்க வரலாறு மனசு வைக்கணும், கூட்டம் வரணும்னு நான் சொன்ன மாமாட்டேன். மாமா இது வீரமணி ராஜுக்கு ஒரு கூட்டம் இல்லை மாமா, இது ஐயப்பனுக்கு ஒரு கூட்டம் வரும், இது பணம் ஒரு கூட்டம், நம்ம சேர்ந்து கூட்டம். இந்த சன்னிதானத்துக்கு ஒரு சாதித்யம் இருக்கு, இந்த சன்னிதானத்துக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அது வீரமணி பாடலாம் கூட்டம் வரும், ஜெயஸ்தாஸ் பாடலாம் கூட்டம் வரும் கிடையாது. இது எங்க ஐயப்பனுக்கு ஒரு கூட்டம். அதனால மாமாட்ட சொன்னா அப்ப இவ்வளவு பேர் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா வீரமணி ராஜு யாரு இன்னைக்கு வந்து 100 பேருக்கு என்னால் ஃபீஸ் கட்ட முடியும் அப்படின்னா இந்த நிலைமை யாரும் வந்தது எங்க ஐயப்பன் பாட்டு பாடுறதுனால வந்தது. அதுதான் சத்தியம். அப்ப எனக்கு நடந்தது எல்லாருக்கும். அதனால ஐயப்பன் நகரத்தை 41 நாள் நீ ஒழுங்கா இருந்துட்டு சபரிமலைக்கு போயிட்டு வந்தேன்னா எந்த குருசாமி சொன்னாலும் 41 நாள் விரதம் இல்லாம நான் மாலை போட மாட்டேன் சார் அப்படின்னு நம்ம உறுதி எடுத்துக்கணும். சாமி சார் என்னால் 15 நாள் தான் முடியும், தப்பு இல்லை. எல்லாரும் 30 நாள் முடியாது சார். ஆஃபீஸில் நிறைய ப்ராப்ளம் சார். எங்கள் வீட்டில் 3 பொண்ணு கிடையாது சார். அவங்களுக்கு சைக்கிள் மாறி மாறி வரும் சார், மாறி மாறி மெசஸ் ஆவாங்க. எப்படி சார் நம்பியார் சார் தெளிவாக சொன்னார். நான் இது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். வீட்டில் பொண்ணுங்கிறதுனா அந்த வீட்டு பொண்ணு வெளில அனுப்பக்கூடாது. உன் பொண்ணாட்டி என்ன பண்ணுவேன், அப்போ உங்கள் அம்மா வீட்டுக்கு போன அனுப்புறியா, அனுப்பாத. அவன் பண்ண சாப்பாடை நீ சாப்பிடாத. இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணாதான் காலத்தை ஓட்ட முடியும் இல்லையா? ஆனால் நீ ஸ்விக்கி இதெல்லாம் தான் செஞ்சுக்கோங்க. நீ யாருமே வீட்டில் சமைக்கிறது இல்லை, இது வேற விஷயம். ஆனால் இதை மீறி இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் இருக்காங்க. இவன் மாலை போடணும், ஒய்ஃபு மெசேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த 40 நாள். அப்போ என்ன பண்ணுவான், என் ஒய்ஃபை வேணும்னு சொல்ல தருவான், தள்ளவே தள்ளாத. என்ன அவன் வீட்டில் இருக்கணும், நீ அங்கே ஒன்றும் தப்பே இல்லை. விரதம்னா என்ன தெரியுமா, நீயா இருந்தாங்க நம்பியார் சார். சும்மா வீடு எடுக்கிறது, கலக்கிறான் ட்ரெஸ் போடுகிறது, இந்த சேப்பு வேஷ்டி கருப்பு சட்டை, கருப்பு வேஷ்டி சேப்பு சட்டை, இது இல்லை சார். நம்ம 24 மணி நேரம் ஐயப்பனை நினைச்சு யாருக்கும் கெடுதல் நினைக்காம நம்ம இருக்கோம் பாருங்க, அதுதான் சார் வேலை. அதனால இதை மாதிரி 41 நாள் விரதம் இருக்கிறாங்க. நீ 18ஆம் மணி ஏறத்துக்கு யோகியது.
கேரளா. அங்கே 50 கிலோமீட்டர் சபை நினைவாங்க. எல்லாம் வண்டி எடுத்து நேரம் ஐயப்பன் வந்து பின்னாடி வழியாக போயிட்டு ஒரு ஹால் சொல்லிட்டு வந்துடுவாங்க. அந்த இருமுடி எடுத்துக்கணும்னா நம்ம 41 நாள் விரதம் இருந்தால்தான் நம்ம தனிமையை கால வைக்கிறதுக்கு உனக்கு யோகியதை இருக்கு. இது நான் அதிக பிரசித்தமாக பேசினாலும் பரவாயில்ல, ஏன்னா நீங்கள் தப்பாக நினைச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நான் எதுக்காக இது சொன்னேன்னா, நமக்கு நல்லது நடக்கணும், நம்ம குடும்பம் நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம சமயம் போகிறோம். அப்படி ஒரு 41 நாள் ஐயப்பனுக்காக வருஷத்துக்கு ஒரு பால் வச்சுருக்கோம். இது டாக்டர் சார் ஐயப்பன். ஒரு வியாதி வராது, உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வராது, எந்த பிரச்சனை வந்தாலும் டெசிஷன் கிளியராக இருக்குது. அதுதான் என் ஐயப்பன், அதுதான் என் ஐயப்பன். அதனால வாழ்க என்னுடைய ஐயப்பன்மார்கள் எல்லாரும் வாழ்க 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 வாழ்க்கை.